தமிழகத்துல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாதங்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல குறிவைத்து என்ஐஏ சோதனை என்று நடைபெற்று வந்துட்டு இருக்கு சார். இன்னைக்கு தஞ்சாவூர்லயும், ராமநாதபுரத்திலயும் சோதனை என்று நடைபெற்று வந்திருக்கு. இதோட பின்னணி என்ன சார்? தொடர்ந்து தென் மாவட்டத்திலேயே என்ஐஏ முகாமிட்டுள்ள காரணம் என்ன சார்? இல்ல தென் மாவட்டங்கள்லாம் இல்லைங்க. என்ஐஏ என்பது தேசிய பாதுகாப்பு முகமை. அதாவது இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்ட மாத்திரம்தான் அவங்க வர முடியும். இங்க அதாவது எல்லைப்புற மாநிலங்கள்னு சொன்னால் தமிழகமும் கேரளாவும் வருது. இங்க இருந்து போதைப் பொருள் கடத்தல் வருது. போதைப் பொருள் என்ஐஏ கீழே நேரடியா வராது. பட் அந்த பணத்தை வச்சு இந்தியாவுக்கு எதிராக போராடினா அவங்களும் உள்ள வருவாங்க. சோ இதுல உங்களுக்கு இன்னைக்கு இல்ல, கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது நம்ம ராமநாதபுரத்து கிட்ட ஒரு எஸ்ஐ வில்சனை ஏதோ ஒரு செக் போஸ்ட்ல நிறுத்தின உடனே ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்க. அதுக்கு அடுத்ததாக ராமலிங்கம் என்பவர் கும்பகோணம் பக்கத்துல கொல்லப்பட்டார். இது எல்லாமே ஒரே குரூப் கனெக்டட். அதாவது வஹாபிய முகமதிய சிந்தனை. இவர்களுக்கு இந்தியாவை 1947 முஸ்லிம் நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்னு அபிஷியலா அவங்க டிக்ளேர் பண்ண புக்ஸே இருக்கு. சோ இதற்காக அவங்க மூளைச்சலவை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி தீபாவளி அன்னைக்கு காலையில அது கோயம்புத்தூர்ல கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்ல ஒரு கார்ல வெடிச்சு ஒருவர் கொல்லப்பட்டார். இவங்க என்ன சொன்னாங்க? சிலிண்டர் வெடிப்புன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா என்ன நடந்தது? அது ஒரு மனித வெடிகுண்டு. உங்களுக்கு இதோடைய தொடர்ச்சி எங்கன்னு பாத்தீங்கன்னா 1998 கோயம்புத்தூர்ல நடந்த பாம்பு பிளாஸ்ட். இதுக்கெல்லாம் எங்க ஆரம்பம்னு சொன்னீங்கன்னா, ராகுல் காந்தி அவருடைய அப்பா ராஜீவ் காந்தி 1986 உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. ஷாபானு என்ற வழக்கில் ஒரு ஏழை பெண்ணிற்கு அவளுடைய கணவர் 5 ரூபா மாசத்துக்கு பென்ஷன் தரமாட்டேன் அப்படின்னு போட்ட கேஸ்ல கொடுக்கணும்னு தீர்ப்பு வந்த உடனே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காது அதை எதிர்த்து ஒரு சட்டத்தை போட்டார். இது உடனே இந்துக்கள் இதை முஸ்லீம் அப்பீஸ்மெண்டா இருக்கு, இந்துக்களுக்கு பிடிக்கலன்னு யாரோ சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார்? அயோத்தியில நீங்க இது செங்கல்ல வச்சு பூஜை பண்ணலாம், சிலன்யாஸ் பண்ணலாம் அப்படின்னு அலோவ் பண்ணார். சோ இந்த பக்கத்துக்கு ஒண்ணு, இந்த பக்கம் தென்னை மரத்துல ஒரு குத்து, மாமரத்துக்கு ஒரு குத்து குத்துனார். சோ இது அயோத்தி மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகி 92 அங்கிருந்த தாவாவுக்கு உட்பட்ட ஜென்மஸ்தான் மசூதின்னு ராம ஜென்ம பூமியில இருந்த அது வழக்கில் இருந்த அந்த பில்டிங் இடிக்கப்பட்டது. அது இடிக்கப்பட்ட முறை யாருக்கும் உடன்பாடு கிடையாது. அவர்கள் இதோட அனுமதியோட அந்த மாத்திருக்காங்க. ஆனால் அதை காரணமா வச்சுக்கிட்டு அயோத்தியில் இருந்த ஜென்மஸ்தான் மசூதியை காரணமாக வச்சு தமிழகத்தில் டெரரிசம் வளர்க்கப்பட்டது. அதாவது ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா, சிமி என்ற பெயரில் இந்தியா முழுக்க கல்லூரிகள் இளைஞர்களை இது சேர்த்துக்கிட்டு நம்ம ஒண்ணு சேர்ந்து பண்ணலன்னா அப்படிங்கிற மாதிரி பண்ணது. இதற்கு ஒரு முக்கியமான நபர்னு சொன்னால் திரு ஜவஹர்லாலாம் வரும். இதனுடைய கிளை அமைப்புகள் தான் அலுமா போன்றவை. இவங்களை உடனே தடுக்கிறேன்னு சொல்லி 92 அங்க அது நடந்த உடனேயே ஜெயலலிதா மிக கடுமையான சட்டங்களை போட்டு தமிழ்நாடு ஃபுல்லா அங்கங்க செக் போஸ்ட் பண்ணாங்க. இந்த ஆட்சி எலெக்ஷன்ல நம்ம தலைவர் ஒண்ணு என்ன சொன்னார் தெரியும் சொல்லுங்க? நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன், நாங்க 11 மணிக்கு பதவி ஏத்தா 11:05 செக் போஸ்ட உடைக்கலான்னு. ஆனால் நிஜமாகவே 96 எலெக்ஷன்ல ஜெயலலிதா தோற்று திமுக ஜெயிச்ச உடனே கோயம்புத்தூர்ல எங்கெங்கெல்லாம் முகமதியர் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் செக் போஸ்ட உடைச்சாங்க. கோட்டை மேடு நீங்க போய் கூகுள்ல தேடினா இன்னைக்கு கூட வரும். சோ இந்த எங்க ஆட்சி வந்துருச்சு, நாங்க என்ன வேணா பயங்கரவாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் அங்க வளர்ந்தது. இதை எதிர்த்து மத்திய உளவுத்துறையிலிருந்தும் வந்தது. ஜெயலலிதா வார்னிங் கொடுத்தாங்க, நமது வலதுசாரி இந்து அமைப்புகள் வார்னிங் கொடுத்தது. ஆனால் கருணாநிதி இதையெல்லாம் கண்டுக்காம 98 அத்வானி கோவை வந்த பொழுது மிகப்பெரிய பாம்பு பிளாஸ்ட் 18 இடத்தில் குண்டு வைத்திருந்தார்கள். அதுல 3 இடத்துலதான் வெடிச்சது. ஒண்ணு அத்வானி இது நடத்துறேன்னா, இன்னொன்னு அவரை வரவேற்கும் இடம், 3வது இங்க 2 தப்பிச்சாலும் அவரை கொலை பண்ணணும்னு ஹாஸ்பிட்டல்ல வச்சாங்க. அதுல 58 தமிழர்கள் கொல்லப்பட்டனர். 200க்கும் அதிகமானவர்கள் படுகாயம் அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 50ல இருந்து 100 பேரு ஒரு கண்ணு, ஒரு கை, ஒரு கால் போய் இன்னைக்கும் கஷ்டப்படுறாங்க. இது அத்தனைக்கும் காரணமாக இருந்தது அந்த PFI, சிமி, அல்லுமாங்கிறது. சோ இப்ப இவங்க இந்த ஆட்சி வந்த உடனே திருப்பி தைரியம் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல அந்த சிலிண்டர் வெடிகுண்டு வந்து இப்ப அந்த இவங்க சிலிண்டர் வெடிகுண்டு, அது மனித வெடிகுண்டு. இந்த கேங்குக்கு தான் மங்களூர் உடுப்பியில நடந்த வெடிகுண்டுக்கும் தொடர்பு இருக்கு, ராமேஸ்வரத்துல நடந்த வெடிகுண்டுக்கும் தொடர்பு இருக்கு. இதை தாண்டின உடனேயே
இலங்கையில வெடிச்ச அந்த ஈஸ்டர் வெடிகுண்டுக்கும் இதற்கும் தொடர்பு. ஆச்சா, நீங்க இன்னைக்கு சொன்னீங்க தஞ்சாவூர்லயும் ராமநாதபுரம். போன வருடம் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் முன்னாடி தஞ்சாவூர்ல உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஆன்டி டெரர் ஸ்குவாட் ATS பயங்கரவாத தடுப்பு பிரிவு வந்து பங்களாதேஷ்ல இருந்து இங்க ஆளை கொண்டு வந்து அவங்களுக்கு இந்திய பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வாங்கி தர ஒரு கிங் பின்ன பிடிச்சோம் அப்படின்னு பிடிச்சிட்டு போனாங்க. இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னையில ராயப்பேட்டில் ஜானேஜான் கான் ரோடுன்னு கிட்டத்தட்ட நக்கீரன் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற இதுல மாடர்ன் எசென்சியல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுல அண்ணா பல்கலைக்கழகத்தில் தற்காலிக ப்ரொஃபஸராக இருந்த ஹமீத் ஹுசைன்கிறவர் என்ன பண்றாருன்னா இளைஞர்களை அப்படி மூளை செலவை செய்து பயங்கரவாதத்துக்கு சேர்ப்பவர்கள். இவங்க கோயம்புத்தூர்ல அரபிக் கல்லூரியில சேர்த்தாங்க. இந்த அரபிக் கல்லூரியில பேர் வந்த உடனே ஜவஹர்கள் என்ன சொல்றாரு, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணதுக்காக எல்லாரையும் தப்பா பார்க்காதீங்கன்னாங்க. இதுக்கெல்லாம் எங்க பணம் வருதுன்னு பாத்தீங்கன்னா திரு ஜாஃபர் சாதிக், யாரு அப்பாவுடைய அன்பு தம்பி, நைனா ஸ்டாலினுடைய மகன்னு சொல்லணும்னு தெரியும். அவரை பிடிச்சப்ப அவருடைய பாக்கெட்ல 2 விசிட்டிங் கார்டு தான் கிடைச்சதுன்னு சொல்லி போலீஸே சொன்னது. ஒரு விசிட்டிங் கார்டு திமுகவின் அயலகத்துறை செயலர்னு கார்டு, இன்னொன்னு SDPI தலைவருடைய கார்டு. ஸோ இவர் வெளியில இருந்தப்போ பல முகமதிய காலேஜ்ல போய் பேசியிருக்காரு. அவர் பணத்தை கொடுப்பாரு, அவரை தலைவரா போட்டு இவங்க கூப்பிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு இவர் போதை மருந்துல இருந்து பணத்தை கொடுத்து அவங்கள மூளை செலவை செய்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 10 பேரை டெரரிஸ்டுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டா வச்சு செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு பிடிபட்டது. இவங்களுக்கு வஹாபிய சிந்தனை மாத்திரம் சொல்லி தருது மாத்திரம் இல்ல, கோவை மேட்டுப்பாளையம் அருகே இது துப்பாக்கி போன்ற இது ஆயுதத்தை ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க NIA வந்து ரெய்டு பண்ணுச்சுன்னு. சார், NIA வந்து அல்டிமேட்டா கடைசியில வேற யாரும் வரலன்னா வரணும். அதனால தமிழ்நாட்டுல உளவுத்துறைன்னு எதுக்கு இருக்காங்க? தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுது? அவங்க எத்தனை பேரை பிடிச்சிருக்காங்க? இன்னும் சொல்லணும்னா இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு கோயம்புத்தூர்ல அந்த 98 பாம் பிளாஸ்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஜெயில 25 வருஷத்துக்கு மேல இருக்காங்க, அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும், விடுதலை செய்யணும்னு சொல்லி அப்பப்போ நம்ம கூலிபான்கள் கூவுவாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்துல திமுக அரசு கொடுத்த அபிடவிட்ல இன்றைக்கும் அந்த ஜெயிலில் உள்ளவர்கள் அதே பயங்கரவாத சிந்தனை மனதில் கொண்டதால் அவர்களை வெளியில் விடுவது ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுல அந்த அலுமா பாஷா செத்து போனா இங்க இருந்து ஒருத்தன் என் பெரியப்பான்னு ஒருத்தன் போறான், இன்னொருத்தன் போய் அங்க இது பண்றான். இங்க இவனுங்கெல்லாம் தமிழர்கள் அழிஞ்சா பரவாயில்ல, எனக்கு முஸ்லீம் ஓட்டு மொத்தமா வரணும் அப்படின்னு போறாங்க. ஸோ இதை இப்போ இது திருப்பரங்குன்றத்துல அங்க கலாட்டா பண்ணதும் அதே SDPI கேங். ஸோ திருப்பரங்குன்றத்துல முதல்ல போய் ஆடு வெட்டுறதுக்கு போன அன்னைக்கு அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஆபீசரை, டே பேசி மகனே, நான் சொல்ற வார்த்தை டீசென்டான வார்த்தை, அவனுங்க யூஸ் பண்ணது கெட்ட வார்த்தை அப்படின்னு திட்டின உடனே அந்த உள்ளூர் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், VOO 3 பேரையும் கூப்பிட அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஊர் மலை மேல வெற்ற பழக்கம் கிடையாது, போன்னு விரட்டிட்டாங்க. ஆனால் 2 நாள் கழிச்சு அதே வஹாபிய சிந்தனை கொண்ட திமுக கூட்டணி MP-யான நவாஸ் கனி, அவர் வக்ஃப் போர்டு தலைவர், அவர் வந்து மேல வெட்டலாம், இல்ல சார் வெற்ற பழக்கம் கிடையாதுன்னு வெட்டல, ஆனா NVய மேல கொண்டு போனார். இது நடந்த உடனே பீஸ் கமிட்டின்னு போட்டப்ப தமிழக அரசின் சார்பாக கொடுக்கப்பட்ட அறிக்கை, இந்த ஊர்ல திருப்பரங்குன்றத்தில் மலை மீது பலி கொடுப்பதோ வெட்டுவதோ NVO சாப்பிடுற பழக்கம் கிடையாது. மலை மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அபிஷேக நீர் என்பது மலை மேல இருக்கிற சுனையில தான் எடுப்பாங்க. அதனால மலை மேல படியில உட்கார்ந்து NVயும் முஸ்லிம்களோ இந்துக்களோ யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் திருப்பரங்குன்றத்திலேயே கீழே இன்னொரு தர்கா முஸ்லிம் பேட்டையில இருக்கு, அங்கதான் பலிகள் NV சாப்பிடுறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா போலீஸ் மேல வெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே முஸ்லிம் ஓட்டுகளை ஒண்ணு பண்ணணும். திமுகவுடைய ஸ்டைல, நீங்க அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா BJP உள்ள வந்துடும், பாய் எனக்கு போடு அப்படின்னு மிரட்டுறதுக்காக. அதனால தமிழக போலீஸ் இவங்களை தடுக்கல. ஸோ இப்ப NIA அவங்க இது வரைக்கும் போன வாரம் நீங்க ஒரு 3 நாள் முன்னாடி அந்த சிலிண்டர் பாம்னு இவங்க சொல்ற வழக்குல இன்னும் 5 பேர் மேல சார்ஜ் ஷீட். ஸோ இந்த டெரர் ஸ்குவாடு தமிழ்நாடு முழுக்க
ஒரு மாவட்டத்திலையும் 10 பேரை ட்ரெயின் பண்ணி, அந்த 10 பேர் ஒவ்வொருத்தரையும் 10 பேரை ட்ரெயின் பண்ணி ஒரு மிகப்பெரிய படையை செலக்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா சரத்குமாருடைய மகளுடைய பிஏவா இருந்த லிங்கம் என்பவர் போதை மருந்து கடத்தலில் கைதான வழக்குல உங்களுக்கு கேரளால கொரியர் மூலமாக போதைப் பொருட்கள் பரவப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த பணம் எல்டிடிஇயை ரிவைவ் செய்ய பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி. எனவே இந்த போதை மருந்து பணம் ஒரு பக்கம் முஸ்லிம் பயங்கரவாதத்தை தூண்டுகிறது, இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம்ங்கிறதையும் தூண்டுகிறது, ஆயுதங்கள் வாங்க பயன்படுத்துகிறது. இன்னைக்கு கஞ்சா கிடைக்காத ஊரு, ஸ்கூல் வாசல்ல எல்லா ஸ்கூல் வாசல்லையும் கஞ்சா சாக்லேட்டும் கஞ்சாவும் எளிதா கிடைக்கும். இந்த பொருட்கள் யார் கொண்டு வர்றாங்க? திமுகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் ராமநாதபுரத்துல இதுல மெத்து கடத்தினார்னு மாட்டப்பட்டது. போன ஒரு 2 மாதம் முன்பாக உங்களுக்கு இதுல கிளாம்பாக்கம் தாண்டி எஸ்ஆர்எம் பக்கத்துல ஒரு கார்ல 50 கோடி ரூபாய் மெத்தும் 3 கோடி ரூபாய் கேஷும் பிடிக்கப்பட்டது. சோ இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. மெத்துங்கிற வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் ஜாஃபர் சாதிக் அண்ணாச்சி வர்றதுக்கு முன்னாடி தெரியாது. அப்பாவோட தம்பி தான் மெத்துங்கிற வார்த்தையே பழக்கினாங்க. அதுவும் ஸ்டாலின் அவர்களை உங்க ஆட்சி கஞ்சா கடத்துறவனை பிடிக்கிறீங்க, ஏன் பவுடர் செயற்கை இதை பிடிக்கலன்னு கவர்னர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ மெத்து கடத்துறவனை பிடிக்கிறாங்க. சோ கவர்னர் தமிழகத்தின் நன்மைக்காக கவர்னர் இருக்கிறார், தமிழனை அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் திமுக. ஆனால் இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா போன மாதம் திடீர்னு தொடர்ச்சியாக ஒரு வாரம் 4-5 நியூஸ் வந்தது. 20 பேரு இது பங்களாதேஷிகள் இந்திய பாஸ்போர்ட்டை வச்சு பிடிபட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிடி நெக்ஸ்ட்ல தினத்தந்தியுடைய சேனல்ல 75 குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில போயிட்டு ஜாமீன்ல இருக்கிற வெளிநாட்டுக்காரர்கள் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு வருது. அவங்களெல்லாம் முகாம்ல வச்சு காப்பாத்திருக்கோம். சோ இதுல 90% நிச்சயமாக முகமதியர்களா தான் இருப்பாங்க. சோ இது இந்தியாவையே அழிக்கணும். இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல வக்ஃப் போராட்டம் நடக்குது. சார், வக்ஃபு சட்டத்தை சட்டபூர்வமாக விசாரணை செய்து ஜேபிசி போட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல பேசி பாஸ் பண்ணியாச்சு. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனா நீதிமன்றத்துல போகணும். எதுக்கு ரோட்ல போராட்டம் நடத்தணும்? ஏன்னா இதே கேங்கு அமரன் படம் வர்றப்ப இந்த ஜவஹருல்லா பேசி இது காஷ்மீரை சேர்ந்தவர்கள் மண்ணுரிமைக்கும் தன்னுரிமைக்கும் காஷ்மீர்ல போராடுறவன் எவனோ மண்ணுக்கும் மண்ல வெளிநாட்டுக்காரன் போதை மருந்து ஆயுத கடத்தல பாகிஸ்தானிய பயங்கரவாதம் நடக்குது. கொல்லப்பட்ட ராணுவ வீரரை அந்த முகுந்த் வரதராஜன் படத்தை அவரை தவறாக சித்தரித்து ஜவஹர்லா மே 17 டேனியல் காந்தி, கபூஸ் காந்தி இவனுங்கள்லாம் பேசினாங்க. சீமான் ஒரு காஷ்மீரி டெரரிஸ்ட கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கே நடத்தியிருக்காரு. சோ உங்களுக்கு முஸ்லிம் ஓட்டு என் பிளாக்கா வரணுங்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு போதை மருந்து பணமும் ஜாஃபர் சாதிக்ல இருந்து அமீர் வழியாக தமிழ் தேசியம் மற்றும் மற்ற தலித் இயக்கத்துக்கு போகுது. சோ இதையெல்லாம் தடுக்கணும். நீங்க யாரையாவது கைது பண்ணா உடனே இதை எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. நேற்று கூட நான் ஒரு சேனல் ஒரு வீடியோ பார்த்தேன். என்னையே ரெய்டு பண்றத தடுக்கணும் திமுகன்னு சொல்லி கடா ரஹீம் பேசுறாங்க. இவங்க இந்தியா ஒரு நாடே கிடையாது, இந்தியாங்கிறது இல்லைன்னு பேசுறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் தமிழர்களை காப்பாற்றுவதற்கு இந்த வெடிகுண்டு தயாரிக்கிறவங்க தடுத்தா இது பண்றாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொன்னால், கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு தமிழக போலீஸ் ஜவஹருல்லாவை நீங்க உங்களை கைது செய்யலாம், அதாவது 98ல அந்த பாம் வெடிச்சாங்க பாருங்க, 58 தமிழனை கொண்டு 200 பேருக்கு படுகாயப்பட்டது. அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு வெளிநாட்டுல போய் இவர் டொனேஷன் கலெக்ட் பண்ணி வித்தவுட் எந்த அப்ரூவலும் மணி லாண்டரிங்ல 1.54 கோடி கலெக்ட் பண்ணாருன்னு 98ல வாங்கின காசுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஜெயிலுக்கு போல. ஆதாரமா சார் அவர் ஃபாரின்ல மணி வாங்கினது சட்டவிரோதம்ன்றது இப்பதான் சொன்னாங்க. அது இதற்காக தான் பயன்படுத்தப்பட்டது. 2003ல முதல் தீர்ப்பு வந்தாச்சு. அதுக்கு அடுத்த கோர்ட்டு இந்தியா நீதிமன்றத்துல எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு. இப்ப உச்ச நீதிமன்றம் சொல்றாங்களே 3 மாசத்துல ஒரு பில்ல பாஸ் பண்ணணும்னு. அவர் அப்பீலுக்கு போனா 3 மாசத்துல அப்பீல்ல தீர்ப்பு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுங்களேன். உங்களால ஏங்க 3 மாசத்துல ஒரு தீர்ப்பை ரீகன்ஃபார்ம் பண்ண முடியல? ஏன்னா இது கன்விக்டட், இது இது இல்ல குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அவர் கன்விக்டட், 1 வருஷம் ஜெயில, அதுவும் கடுங்காவல் தண்டனை, எகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட். அதை ஏங்க இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு கொடுக்காம இருக்கீங்க? இப்ப என்னன்னா இப்ப கூட என்ன தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. ஐயா நீங்க 90 நாள்ல போய் உச்ச நீதிமன்றத்துல ஸ்டே வாங்கலன்னா அரெஸ்ட் பண்ணணும். அதனால போய் வாங்குங்கன்னு அவருக்கு ரிமைண்டர் கொடுக்குறாங்க, கெஞ்சுறாங்க.
இதுக்குதான் நடக்குது. அதாவது குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு 25 வருஷம் ஆயிடுச்சுங்க. 98ல அவர் வாங்கினது 2002லயோ 3லயோ அவர் ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன். அதுக்கப்புறம் இப்ப 20 வருஷமா ஸ்டே ஆகாம 4 தடவை எம்எல்ஏ ஆயிட்டு இருக்காருங்க. எம்பி எம்எல்ஏ மேல குற்றம் இருந்தா 6 மாசத்துல முடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு. ஆனால் இவர் எத்தனை வருஷமா எம்எல்ஏவா இருக்காரு. சோ அது அன்னைக்கு பண்ணாரு தப்புன்னு சொன்னா இன்னைக்கும் அமரன் படம் வந்தப்பையும் பேசுறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கும் தூண்டித்தான் பேசிட்டு இருக்காங்க. சோ என்ஐஏ இன்னும் கொஞ்சம் சீரியஸா ஆக்ஷன் எடுக்கணும். தமிழர்களை காப்பாற்றணும்.